நாம் அறிந்து கொள்வோம். நலமுடன் வாழ்வோம். வணக்கம். நான் உங்கள் சகோதரன் பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது மச்சாசனம். மச்சாசனம் என்றால் அதன் தமிழ் பொருள் மீன் ஆசனம். மீன் போன்ற அமைப்புடன் இது காணப்படுவதால் இது மீன் ஆசனம், மச்சாசனம் என சொல்லப்படுகிறது. இந்த மச்சாசனம் செய்வதனால் முதல் பலனாக சர்வாங்காசனத்திற்கு இது துணை ஆசனமாக இது முதலில் செய்யப்படுகிறது. இந்த தைராய்டு சுரப்பிக்கு முழு வலிமை கொடுக்கிறது. இப்போ சர்வாங்காசனத்தில் நாம் தலை மாறி இப்படி மடக்கி வைப்பதால் இங்கு உள்ள அசுத்த ரத்தங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. இது மாற்றி அமைக்கப்படுவதால் இதில் உள்ள சுத்த ரத்தங்கள் செல்கிறது. ஆகவே இந்த தைராய்டு இந்த கிளாண்டை இது நிறைவாக வேலை செய்ய வைக்கிறது. சர்வாங்காசனமும் மச்சாசனம் இணைவதால் இந்த தைராய்டு சுரப்பி மிக மிக தெளிவான முறையில் வேலை செய்கிறது. இப்போது அடுத்தது நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் இது தீர்வாக இருக்கிறது. அடுக்கு தும்மல் எனப்படும் சைனஸ் ஆகட்டும், விதான இளக்கமாகட்டும், தொண்டையில் உள்ள இருமல், நுரையீரலில் உள்ள சளிகள் ஆகியவற்றை எல்லாம் சரி செய்து சுத்தம் பண்ணி சரி செய்ய வல்லதாக இருக்கிறது இந்த மச்சாசனம். இந்த மச்சாசனத்தை நாம் பழகி இதை பயன்படுத்துவோம். படிப்படியாக ஒவ்வொரு முறையும் படிப்படியாக, எப்போதும் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் படிப்படியாக வந்த பிறகு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். நாம் ஒரே எதுவரை வருகிறதோ அதிலிருந்து தொடங்கலாம். அது உள்ளது. எதிலிருந்து வருகிறதோ அதிலிருந்து தொடங்கலாம். வரும் வரை மெதுவாக படிப்படியாக செய்து முன்னுக்கு வரவும். நன்கு பழகிய பிறகு ஒவ்வொரு பகுதியாக முன்ன வரவும். ரொம்ப வலுக்கட்டாயமாக உடம்பை வருத்தி செய்யவே கூடாது. அது தவறான செயல். உங்களால் எவ்வளவு முடிகிறதோ அதிலிருந்து சிறு முயற்சி கொஞ்சம் கூடுதலாக, அவ்வளவுதான். பாருங்கள், பயிற்சிக்கு செல்லலாம். அமைதியாக உட்கார்ந்து கொண்டு பிறகு தலையணைகளை நமக்கு ஏற்றாறு போல் அமைத்து கொள்ளவும். இப்போது முதலில் சாதாரணமாக சுகாசனம் எனப்படுகிற சமணங்கால் போட்டு தலானியில் படுத்து செய்யவும். மூச்சை இழுத்து கொண்டு தலை உச்சி தரையில் படுவது போல் அமைத்து கொண்டு மூச்சை நன்கு இழுத்து விடவும். இது முதலில் பழகுவதற்காக ஒரு மூச்சு முதல் 5-6 மூச்சு வரை இருந்து கொள்ளுங்கள். அதற்கு மேலாக வேண்டுமென்றால் உங்கள் முடிந்தவரை இருந்து கொள்ளுங்கள். இப்போது பத்மாசனம் போட்டு, நாம் பத்மாசனம் ஏற்கனவே பழகி இருப்போம். அந்த பழகிய அந்த விதத்தில் உள்ள அந்த பத்மாசன கால அமைப்பில் வைத்துக்கொண்டு தலையணையில் படுத்துக்கொண்டு உச்சி தரையில் படும்படியாக வைத்துக்கொண்டு காலை பிடிக்க முயற்சி செய்து இப்போது மூச்சை மெதுவாக இழுத்து விடவும். நேரம் செல்ல செல்ல வேகமாக இழுத்து விட வேண்டும். 3 மூச்சிலிருந்து 12 மூச்சு வரை இருக்கலாம். இப்போது கொஞ்ச நாள் பழகிய பிறகு, 2-3 நாட்கள் பழகிய பிறகு தலையின் உயரத்தை குறைத்து கொள்ளுங்கள். சற்று உயரத்தை குறைத்து கொள்ளுங்கள். இப்போது தலையின் பாரம் கொஞ்சம் ஏற்றப்படும். எடுத்துக்கொண்டு தலையை கொஞ்சம் போல முதுவை தூக்கி நிற்கிற மாதிரி, அதாவது நெஞ்சு கொஞ்சம் மேலே எழுமி நிற்க மாதிரி தலையுடைய அழுத்தத்தில் சற்று பழகி கொள்ளவும். இது தலைவலி ஏற்பட்டால் உடனே எழுந்து விடுங்கள். ஒரு மூச்சிலிருந்து 5 மூச்சு 6 மூச்சு வரை முதலில் பழகி கொள்ளுங்கள். இது கால்களை மாற்றியும் செய்யலாம்.
இப்போது ஒரு வழியாக உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்போது தலையினை எல்லாம் நகட்டிவிட்டு படுத்துக்கொண்டும் செய்யலாம். அதற்காக தான் படுத்துக்கொண்டு செய்ய போகிறேன். உட்கார்ந்து செய்வது சற்று கஷ்டமாக இருக்கலாம் சிலருக்கு தொடக்கத்தில். ஆகவே படுத்துக்கொண்டு பத்மாசன நிலையில் அமைத்து கொண்டு கால்களை அமைத்து கொண்டு அப்படியே வளைந்தவாறு மூச்சை இழுத்து கொண்டு தலை பின்னோக்கி குத்தி நிற்க வேண்டும். பிடித்து கொள்ளுங்கள். மூச்சை வேகமாக இழுத்து விடுங்கள். தொடக்கத்தில் மெதுவாக விட்டாலும் நாட்கள் செல்ல செல்ல வேகமாக மூச்சை இழுத்து விடுங்கள். ஒரு மூச்சு முதல் 12 மூச்சு வரை இது இருக்கலாம். இது அமைதி நிலைக்கு வாருங்கள். சற்று முன்னோக்கி கால்களை மடக்கியவாறு வெளிநிலைக்கு வாருங்கள். இப்படி தினமும் பயிற்சி செய்வோம். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.